இப்போ இவங்களோட பேரை சொன்னாவே சரி, அவங்க ஏரியாவில் அவ்வளோ ஃபெமிலியரான ஆளாக இருப்பாங்க. உங்களை அறியாமே உங்களுக்கு அவங்கள அந்த ஃபெமிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டுன்ற மாதிரி இருக்கும். இவங்க பேரை சொன்னால் சரி, அந்த ஏரியாவில் போய் கேட்டிங்கன்னா அவங்கள தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இந்த பொதுவாக நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த நாய்ப்படாத பாடுப்பா, ரொம்ப பாடுபடுறாங்க. ஆக்சுவலாக களவும் கற்று மரணுவாங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப பிடிக்குங்க. எக்ஸ்ட்ரீமான ஒரு நல்ல அனுபவம் அனைத்தும் சொன்னேன் இல்லையா, களவும் கற்று மர அப்படின்னு எல்லா அனுபவங்களும் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான நல்லவங்களும் இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவங்களும் இவங்க தான். நிறைய உறவுகளை கூட பிரச்சனையை சம்பாதிக்கிறது, அதாவது நான் உண்மையாக இருக்கேன், நான் ரொம்ப ட்ரூவாக இருக்கேன் அப்படின்ற பேரில் இவங்க எல்லா இடத்துலையும் அவங்களுடைய மனசுக்குள்ள வைக்க தெரியாமல் பேசிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு நிறைய உறவுகள்கிட்ட பிரச்சனை கொடுத்துரும். இது தப்பு ரைட்டுன்றதை பிரித்து பார்க்க தெரியாமல் காட்டிட்டு அப்புறமா புலம்பக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க தான். நிறைய உறவுகள்கிட்ட பிரிஞ்சிருக்கிறவங்க இவங்க தான். இப்போ உறவுகளுக்காக போராடுறவங்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான 2 எக்ஸ்ட்ரீமும் இவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ கடன் வாங்கினாலும் தன்னோட பேர் புகழை சம்பாரிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனசுக்குள்ள 1000 கஷ்டத்தினாலும் வெளியில் காட்டாத ஆட்கள்னு சொல்லிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பல கேள்வி இருக்குது. ஏங்க வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையில தான் கண்டிப்பாக பிறந்திருப்போம். ஸோ நம்ம எந்த கிழமையில பிறந்திருக்கோம், நமக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யூனிக்னஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்போம். அப்போ நம்ம எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ் கொடுக்க போகிறது, எதெல்லாம் ஒரு நல்ல நிலையில் இல்லாமல் நம்ம அதை எதை சரி பண்ண போகிறோம், பிரச்சனையாக இருக்கிறத எதை சரி பண்ண போகிறோன்றத டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே இவங்களுக்கு நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஏன் நம்பர் 1 சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரகாசமான ஆளுங்க. சிங்கம் எப்படி காட்டில் சிங்கிளாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய நிலையும் அப்படி தான். தனித்துவமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா, நான் முடிக்காமல் இருக்க மாட்டேன், என்ன நிலை வந்தாலும் சரிங்க, நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நிறைஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிப்பாங்க. எடுத்துட்டாங்கன்னா இல்லை, நான் பின்வாங்காமல் செஞ்சு முடிக்கணுங்கிற தனித்துவம் இவங்ககிட்ட இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த தலைமை பண்புன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கே போனாலும் எனக்குன்னு ஒரு முதல் மரியாதை வேணும், என்னை எல்லாரும் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த ஆளுமை பண்பு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட சூப்பராக இருக்குங்க, மேனேஜ்மெண்ட் செம்மையாக இருக்கும். ஒரு வேலையை ஒப்படைச்சா போதும், அவ்வளோ அழகாக ஒரு குவாலிட்டியோடு பண்ணக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கலாம். யாரை எங்கே தட்டினா எங்கே வேலை வாங்க முடியும், இவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே ஒரு தனித்துவமாக போகக்கூடிய நிலைன்னு இருக்கும் இல்லையா. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி நிர்வாகமாக இருந்தால் கூட சரி, அவ்வளோ அழகாக நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ இவங்களோட பேரை சொன்னாவே சரி, அவங்க ஏரியாவில் அவ்வளோ ஃபெமிலியரான ஆளாக இருப்பாங்க. உங்களை அறியாமே அவங்கள அந்த ஃபெமிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டுன்ற மாதிரி இருக்கும். இவங்க பேரை சொன்னால் சரி, அந்த ஏரியாவில் போய் கேட்டிங்கன்னா அவங்கள தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் பண்ணுறது தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று கவர்மெண்ட் லேட்டில் போய் வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கவர்மெண்ட் அளவுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி கூட இல்லை அப்படின்னா கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்னதாக தொழில் ஆரம்பித்து அவங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற வேலையில் இருப்பாங்களே தவிர்த்து, இவங்க போய் ஒரு இடத்துல கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய நிலை அப்படின்றது இவங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும், நம்ம பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய நிலை இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள எண்ணமாகவே ஓடிட்டே இருக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் கூட கண்டிப்பாக கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆஃபீஸஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அரசு துறை ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அதே மாதிரி பத்திரப்பதிவு அலுவலகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று கிராஸ் பண்ணால் அவங்க வீட்டுக்கே போக முடியாது. அடையாளம் சொல்கிறதே கூட சரி, இந்த இடத்துல போங்க, அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல அது அடையாளம் அப்படின்றது மாதிரி அதை ஒரு அடையாளப்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலை. ஒன்று ஹையஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸில் ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங் இருக்கக்கூடிய நிலை இருந்தால் இருப்பாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு வரக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். இந்த பொதுவாக நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த நாய்ப்படாத பாடுப்பா, ரொம்ப பாடுபடுறாங்க. ஆக்சுவலாக களவும் கற்று மரணுவாங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தெரியாத விஷயம்னே கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் போயிட்டு இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்கள். அதுலேயும் சரி, நல்லது கெட்டது எதுன்னு பாகுபாடு பார்க்கக்கூடிய தன்மை எப்பயுமே அது இருக்கும். அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்கும்.
என்னோட குழந்தைய எப்படி படிக்க வைக்க போகிறேன், என்ன மாதிரி காலேஜில் போட போகிறேன், அவங்களுக்கும் அவங்கள எப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய நிலையை கொண்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு அபிலாசை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய அப்பா, அந்த மாதிரி ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வழியாக அனுபவிக்கக்கூடிய நிலைன்றதும் இவங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நிலை உண்டு. இதெல்லாம் தாண்டி அந்த பூர்வீகம் ரிலேட்டடாக அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பரம்பரையாக செய்வாங்க பார்த்தீங்களா. இப்போ என்னோட தாத்தா நான் இந்த வேலை பார்க்குறாரு, ஒரு நகைக்கடை வச்சுருந்தாரு அப்படின்னா அந்த நகைக்கடையை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசளவில் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களும் மட்டும் அல்லாமல் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தொழில்களையும் அடுத்தடுத்து ஒரு பிரம்மாண்ட நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப பிடிக்குங்க. எக்ஸ்ட்ரீமான ஒரு நல்ல அனுபவம், அனைத்தும் சொன்னேன் இல்லையா, களவும் கற்று மர அப்படின்னு எல்லா அனுபவங்களும் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான நல்லவங்களும் இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவங்களும் இவங்க தான். இந்த நடுநிலைத்தன்மைன்றது மட்டுமே இவங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பில்லாத ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துக்கிறதுன்றதை அவ்வளோ ஏற்றுக்கவே முடியாது. அட்வைஸ் நாங்கள் வேணால் பண்ணுவோங்க, நீங்கள் யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்பம்னு வரும்போது எல்லாத்துலேயும் ஒரு ஆளுமை பண்பு, அடக்கி ஆளும் தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லவ்வாக இருக்கட்டும், ஒரு கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையோட கொண்டு போகக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுமை பண்பு வெளியில இருந்தால் ஓகேங்க, அது ஃபேமிலின்னு வரும்போது எல்லாத்தையும் மட்டம் தட்டுறது, இல்லைன்னா நீ அடக்கி ஆளணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்கே நிம்மதி போயிடும். ஸோ நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களா இருப்பாங்க. இவங்கள மாதிரி லவ் கொடுக்கவும் முடியாது, இவங்கள மாதிரி வச்சு செய்யவும் முடியாது. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நபர்களும் அவங்க தான். இந்த எப்பயுமே பொதுவாக யூனிஃபார்ம் லேட்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களா இருப்பாங்க, அல்லது அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒன்று மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், இல்லைன்னா யூனிஃபார்ம் லேட்டரில் இருக்கக்கூடிய நபர்கள். அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு நிலையில் அடுத்தடுத்த கட்டத்தை நகர்த்தணும் அப்படிங்கிறதுலாம் இவங்க பயங்கரமான ஐடியாலஜியான நபர்கள். ஆனால் ஃபேமிலி லைஃப்னு வரும்போது நிறைய கோட்டை வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க தான். ஸோ இவங்களுக்கு கரெக்டான பேரை அமைஞ்சிட்டாங்கன்னா சந்தோஷங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் இவங்களோட லைஃப் திண்டாட்டம் தான். நிறைய டிவோர்ஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்கிறதும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் நிறைய ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு புரிஞ்சக்கூடிய ஒய்ஃபாக இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது நம்ம ஒரு அன்பை காட்டினா கூட ரொம்ப ஒரு பவ்யமாக இருந்ததுனே அழகாக இருக்கும். ரொம்ப குழஞ்சி ஒரு கொஞ்சி அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்க தெரியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வெளியில் ஃபாலோ பண்ணுறாங்களே அதையே ஒய்ஃப் கிட்ட காட்டினா முடியுமா? சப்போஸ் அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சக்கூடிய பொண்ணாக இருந்தால் தப்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது, இந்த மனுஷன் நம்மகிட்ட எப்பவுமே கடுன்னு இருக்காரு, இந்த லைஃப் நமக்கு வேணுமா அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொலைட்டான ஒரு விஷயம்ன்றது ரொம்ப எதையுமே நேர்மையான ஆட்கள் நேருக்கு நேரம் சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இது அவங்களுக்கு காயப்படுமே, அவங்ககிட்ட இதை சொல்கிறதுனால எதுவும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு யோசிக்கவே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சில விஷயங்களை பேசிடுவாங்க. பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்கள் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குன்னா வெளியில் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க பார்த்தீங்களா. கோவன்றது அவங்களுக்குள்ள அவங்களுடைய உடன் பிறந்த ஒரு விஷயம் மாதிரியே இருக்கும். சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்குல்ல, பக்கத்தில் எது பண்ணால் எரிச்சிருது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இவங்க. நிறைய உறவுகளை கூட பிரச்சனையை சம்பாதிக்கிறது, அதாவது நான் உண்மையாக இருக்கேன், நான் ரொம்ப ட்ரூவாக இருக்கேன் அப்படின்ற பேரில் இவங்க எல்லா இடத்துலையும் அவங்களுடைய மனசுக்குள்ள வைக்க தெரியாமல் பேசிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு நிறைய உறவுகள்கிட்ட பிரச்சனை கொடுத்துரும். நிறைய உறவுகள்கிட்ட பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு சொந்தக்காரங்க கூட நிறைய பகை இருக்கும். நீங்கள் வேணால் இதை எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பகைகளை சம்பாதிப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு அன்பு இருக்குங்க. அந்த அன்பு ரொம்ப அளப்பரிய அன்புங்க. அந்த அன்பை என்ன பண்ண தெரியாது அப்படின்னா கோவம் இருக்கிறதுல தான் குணம் இருக்குவாங்களே, இவங்கெல்லாம் கோவக்காரங்க, அவங்களோட உரிமை எடுத்துப்பாங்க. இது என்னோட உறவு தானே, நான் பேசினா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்டட் இது தப்பு ரைட்டுன்றதை பிரித்து பார்க்க தெரியாமல் காட்டிட்டு அப்புறமா புலம்பக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க தான். நிறைய உறவுகள்கிட்ட பிரிஞ்சிருக்கிறவங்க இவங்க தான். இப்போ உறவுகளுக்காக போராடுறவங்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இவங்க மட்டும்தான் இருக்க முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு என்னை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இவர் கையில் காசே இல்லைன்னு வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ் கிட்டேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இன்னொருத்தவங்களுக்காக கடனை வாங்கி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தப்போ அவங்களோட நிலைமையிலேருந்து அவங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இறக்க குணத்தில் போய் பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டில் இவர் வாங்கி கொடுத்து 2 மாதம் வட்டி கட்டுவார், 3ஆவது மாதம் கட்ட மாட்டார். லாஸ்ட்டில் வட்டியும் சேர்த்து முதலும் சேர்த்து இவர் தான் கட்டிட்டு அந்த கெட்ட பேரையும் அனுபவிச்சுப்பார். நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களும் இவங்க தான்.
இந்த கெத்து விடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எங்கே இருந்தாலும் ஒரு ஆளுமை பண்பு, கெத்து, அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஒரு பாத்திரம் மறைந்து பிச்சை போடு அப்படின்ட்டு, பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ, கடன் வாங்கினாலும் கொடுத்து அவங்க அந்த இடத்துல கெத்தாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த சொந்தக்காரங்களுக்குலாம் சீர்வரிசை செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போய் கடனை வாங்கிட்டு வந்து கூட அவங்களோட கெத்து மெயின்டைன் ஆகும். என்னோட உறவுகளில் நான் போய் நிற்கிறேன்னா யாரும் என்னை ஒரு வார்த்தை குறை சொல்லிடக்கூடாது, இப்படியா இவங்கள மாதிரி செய்ய முடியாதுங்க அப்படிங்கிற அந்த பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க. ஸோ கடன் வாங்கினாலும் தன்னோட பேர் புகழை சம்பாரிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனசுக்குள்ள 1000 கஷ்டத்தினாலும் வெளியில் காட்டாத ஆட்கள்னு சொல்லிக்கலாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு நிறைய உடல் உஷ்ணம் அப்படின்றது இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனை, தலைவலி, ஒற்றை தலைவலி, முதுகு தண்டு பிரச்சனை, இதெல்லாம் நிறைய அனுபவிக்கக்கூடிய நபர்கள். அது இவங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய, அதாவது ஏன் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறேன்னா, நம்ம பிறந்த கிழமையில் அந்த ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7 வரக்கூடிய ஹோரையாக இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளாக இருக்கட்டும், மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாவது எனக்கான ஒரு நிலை நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு கரெக்டான நிலை போக மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ இவங்க சூரிய வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்க மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு கல் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வளர்ச்சியை நோக்கின பாதையில் இருக்கக்கூடிய ஒரு இடையூறுகள் எல்லாம் விலகி அவங்க அழகழகாக அடுத்தடுத்த ஸ்டெப் போய்வாங்க. நான் முதலாளித்துவத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் எனக்கு என்னவோ நான் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் மாணிக்கம் அந்த கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல சேஞ்ச் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரையில் பார்த்து இவங்க வேர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிவ வழிபாடு இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு இவங்க சூரிய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சிவபெருமான் கோயில், அதாவது பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய நிலையை பொறுத்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம். என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு பண்ணலாமே தவிர்த்து ஒரு ஆடம்பரமாக போய் நிறைய எல்லாருக்கும் பண்ணணும், தலைமைத்துவத்தில் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜாதக ரீதியாக மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு டேரட் ரீடிங்காகவும் கொடுக்குறேன், ப்ளஸ் நியூமராலஜி சம்மந்தப்பட்ட ரிலேட்டட்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த முறையில் உங்களுக்கு வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுப்பேன். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கல் உங்களுக்கு வேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பண்ணி தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் விரும்பி போடும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில். மிக்க நன்றிங்க.